காய்ஸ் நம்ம கொடைக்கானலில் பெருமாள் மலையில் ஏதோ திருவிழா போலங்க. மாரியம்மன் கோயில் திருவிழான்னு நினைக்கிறேன். போயிடலாமா? போக முடியாதா? என்னங்க லோக்கல் லைட் வந்து செம்ம கடுப்பாக வந்துட்டு இருக்காப்புல. ஸோ பிரச்சனைலாம் வேணாம் ப்ரோஸ். என்னை விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ரொம்ப தூரம் போகணும் ப்ரோஸ். ஒதுங்குங்க ப்ரோஸ். அக்னி சட்டி. நம்ம டாப் பாக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வரலங்க. ஏதோ பஸ்ஸில் லாரியில் போகிற மாதிரி ட்ராவல் பேக் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக கயிறை வச்சு தான் கட்டியிருக்கேன். காலையிலே வந்தனால பஞ்சு கார்டு கூட வாங்க முடியல கைஸ். ஒரு அவசர அவசரமாக தான் இந்த ரைடை பிளான் பண்ணி வந்தேன். பயங்கர வைப் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களாங்க திருவிழா வைப் இருக்குது. நம்ம மன்னவனூர் போயிட்டு வைப் பண்ணிட்டு வந்துடலாம். மன்னவனூர் கூகுள் மேப் போட்டு பார்ப்போமாங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போர்டை பார்த்தாச்சு. ஸோ இவங்கெல்லாம் டோலுக்காண்டி நிற்கிறாங்க கைஸ். நம்ம பெங்களூரில் இருக்க மாதிரி 2 வீலருக்குலாம் டோல் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தாங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்களோ டோலில். என்னங்க இது மழை காலம் மாதிரி ஃபால்ஸில் தண்ணி வருது. சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இதாங்க. வெள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்தோம் கைஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நிறையா இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் வரும்போது ஒன்று மீட் பண்ணுறேன். சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்களா மிஸ்ட்டு வா. ஏதோ ஹிமாச்சலில் இருக்க மாதிரி ஃபீலிங் ஆகுதுங்க. சன்செட் ஆகலை கைஸ். இது மதியானம் 2 மணி. ஸோ ஹிமாச்சல் சிம்லா ஃபீலிங் வந்துருச்சுங்க எனக்கு. ஒரு 15 டிகிரிஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்குமா டெம்பரேச்சர். வாவ் செம்ம வைப்புங்க. கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எனக்கு பயங்கரமாக தெரியுதுங்க. பாடியில் சில்னஸ் ஏறுது ஏறுது ஏறுது. செம்ம வைபே வைபு வைபே வைபே. வாவ் நம்ம கொடைக்கானலோட உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் மன்னவனூர்லாம் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மன்னவனூர் பூம்பாறை அப்படின்ற ஏரியாலாம் ஃபுல்லாக வைப்பு பண்ணிட்டு தாங்க போகிறோம். சும்மா இந்த ஏரியாவுக்கு வந்தோமே வைப் பண்ணமே அப்படின்றக்காண்டி இந்த ஏரியா மட்டும் ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம் கைஸ். எங்கே போகலாம்? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுவோமாங்க. வேணாங்க ஏறிப்போ, நான் அப்புறமா வரேன். மன்னவனூர் தான் நம்ம போக போகிறோம். மன்னவனூர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு போயிட்டு வைப் ஏற்றிட்டு வரோம். பிள்ளைங்க வாய்ஸ் போகிறாங்க கைஸ். அங்கேருந்து ஊழ்னு கத்திட்டு வந்தாங்க. என்னை பார்த்தா நம்ம ப்ரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க கைஸ். நம்ம கொடைக்கானல் வந்துட்டு இப்போ பூம்பாறை அடுத்து மன்னவனூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் அந்த கீழே இறங்கி போட் ஹவுஸ் போய் அப்படின்ற ஃபீலிங்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. சும்மா ரைடை என்ஜாய் பண்ணோமா, ரோடை என்ஜாய் பண்ணோமா, ஹில்ஸை என்ஜாய் பண்ணோமா, வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணோமா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் நம்மளோட ரைடு இருக்கும். மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. சன்செட் ஆக போகுதா என்னன்னே தெரியல. ஒரே மேகமூட்டமாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3:10ங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 ஹவர் டைம் இருக்குங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தங்குறதா என்னன்னு முடிவு பண்ணலை. சுற்றி பார்க்குறீங்களா, இதெல்லாம் பைன் மரம் தான். ஸோ இங்கேருந்து பூம்பாறை போகிற வரைக்கும் வெறும் பைன் மரமாக தாங்க வயசு இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பைன் மர காடுகள் அப்படின்ற ஒரு பேஸ் வரும். ஸோ ஆல்ரெடி வந்துருவேன் வயசு, அதனால தான் இவ்வளோ ஞாபகமாக சொல்கிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பிளாக்பெல்லில் வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ கூட பின் பண்ணுறேன் கைஸ் பாருங்கள். ஸோ பூம்பாறை போகிற வரைக்குமே இதே மாதிரி தான் பைன் மரமாக இருக்கும் கைஸ். ஹாய் நண்பா, ஜாலியாக இருக்கியா நண்பா காட்டில் சுதந்திரமாக? ஸோ நானும் நாட்டில் ஜாலியாக சுதந்திரமாக தான் இருக்கேன் நண்பா. போன டைம் வந்தப்போ அட்வென்ச்சர்ஸ் பண்ணிட்டு போனோம் நம்ம ஹிமாலயனில் பிளாக்பெல்லில். ஸோ நம்ம ட்ராகன் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் இல்லைங்க, சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம் கைஸ். ஆனால் இந்த மாதிரி கார்னரிங்லலாம் வேகமாக பெண்டு போட்டு போயினே இருக்கோம். ஹேண்டில் பார் கோனில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். போய் ஊருக்கு போய் பார்க்கணும். ஸ்லைட்லி லூஸாக இருக்கும் போல். விட்டாங்க வந்து ஒரு மாதிரி டடக்குன்னு கேட்குது சவுண்டு. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா அப்போக்கப்போ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தான் கைஸ் இருக்குது. இங்கே யார் பிள்ளைங்க வச்சு நிற்கிறாங்க. ஸோ கைஸ் அங்கேங்க பைன் மரம்லாம் விழுந்து கிடக்குங்க. நம்ம மிர்ஜாம் புயலில் விழுந்துச்சா என்னன்னு தெரில கைஸ். மிர்ஜாம் புயல் இது வரைக்குமா வந்து அடிச்சுட்டு என்னன்னு தெரில. சென்னையில் தான் போட்டு தாக்கிட்டு இங்கே நம்ம பைன் மரத்துலையும் போட்டு தாக்கிடுச்சானு தெரில கைஸ். இந்த மாதிரி ஹில்ஸ் ரோடில் இந்த மாதிரி இழுத்து வைப் பண்ணாதாங்க செம்ம வைப்பாக இருக்கும். சும்மா ஆக்சிலேட்டரை முறுக்கி பிடிச்சா கவலையெல்லாம் பறந்து போயினே இருக்கும் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட பலவித அனுபவங்கள் இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆமா புண்டா எங்கடா வர கிணக்குதி கைஸ். பார்த்தீங்களா நம்மளை வைப் பண்ணியிருப்பாங்க நேரம் ஆக்சிடென்ட் வைப்பை.
ஸோ சாரிங்க, ஹார்ன் அடிச்சிருக்கணும். என்னோட தப்பு, அவரோட தப்பு. அவனும் ஹார்ன் அடிக்கலை, நானும் ஹார்ன் அடிக்கலை. வா என்னம்மா ரோடு. இங்கே ஏதோ காட்டு எருமையெல்லாம் இருக்கும், அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போய்க்கணும், நிற்கக்கூடாது இது மாதிரி இடத்துல, அடர்ந்த காட்டுக்குள்ளே. ஆள் இங்கேயோ அம்மே பைசா நினச்சாங்க. நாட்டு மாடு, இந்த மாடு முட்டினாலும் முட்டுங்க. ஸோ சேஃபாக இருந்துக்கணும். குச்சி மரம்லாம் நீட்டிகிட்டு இருக்கு. நான் ஏதோ ரோசி மாதிரி வைப் பண்ணி போயிட்டுருக்கேன். எதிரிகள் வரும் வாகனங்கள் தெரிவதில்லை, ஸோ ஸ்லோவாக போய்க்கணும் அப்படின்றாங்க. அது மற்றவங்களுக்கு தான் ப்ரோ, எனக்கு இல்லை. நம்ம வைப் பண்ண தாங்க வந்திருக்கோம். ரேஸ் ட்ராக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம்ல கைஸ். ஸோ இது மாதிரி தான் ஓட்டின்னு போயிட்டுருப்போம். வளைவு பகுதி மெதுவாக செல்லவும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நம்மலாம் பல வளைவை பார்த்தோம் கைஸ். இல்லை என்னங்க, குறுகிய சாலை பாற்றும் பாலப்பகுதி. லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறையா தண்ணி வந்துச்சு, இப்போ கம்மியாக தான் வருது. பாடியில் சில்னஸ் பயங்கரமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 16 or 15 இருக்குன்னு நினைக்கிறேன் டிகிரி செல்சியஸ். கொடைக்கானல் போனியே, ஏதாச்சும் ஒரு ஏரியாவை நின்று விளாக் பண்ணியே அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைங்க. இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி ஹில்ஸை வைப் பண்ண தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் போட்டிங் போய் விளாக் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ வைப் பண்ணோம், ரைடு என்ஜாய் பண்ணோம், ஸோ கிளைமேட் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் கைஸ் நம்மளோட மோட்டோவே. அண்ணா பீரவா ஏதோ வராங்க, கார் இருக்குது கைஸ். ஸோ ஸ்லோவாக வைக்கணும். ஹேண்டில் பார் மவுண்ட் கேமராவில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. ஸோ மாற்றலான்னு பார்த்தா காட்டுப்பகுதியில் எங்கெங்கே மாற்றுறது. ப்ரோ பீரவா வழி விடுவியா? ஏதோ 2 வீலர் மட்டும் வரான், அதுக்குள்ளே நான் போயிடலேன். வா என்ன வைப்புங்க, சரியான ரோடுங்க. நம்ம கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை மன்னவனூர் போகிற ரூட்டுங்க. குறுகிய சாலை கவனமாக செல்லவும். ஓகே ப்ரோ. என்னங்க செடிக்குள்ளே மண்டை விட்டுலாம் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க, நமக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல பாசிட்டிவ் வைப்பில் தானே கைஸ் போயிட்டுருக்கோம். கைஸ் பிளாக் பண்ணுறது ஏதோ வெட்டித்தனம் ஈஸின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே. இங்கே பாருங்கள் கேமராவை எங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஸ்ட் ஆங்கிள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு தான். ஸோ அனிமல்ஸ் வருமா என்னன்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். பிளாகிங்கில் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் கைஸ் இங்கே கேமரா ஃபிட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே பண்ண முடியல. பார்க்குறவங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஸோ அதனால தான் ஸ்டாண்ட் எடுத்தோமா என்னன்னு தெரியல. பெண்டில் எவ்வளோ சூப்பராக வந்து பைக்கு கார்னரிங் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். அநேகமாக பூம்பாறை வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ், தட் இஸ் பூம்பாறை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க கைஸ். ஸோ அங்கேக்கங்கே வீடாக தெரியும். இப்போதைக்கு மிஸ்டாக ஃபார்ம் ஆயிருக்கனால உங்களுக்கு நான் காமிக்க முடியல. ஸோ மன்னவனூர் போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோரிங்கை போட்டுட்டு ரிட்டன் டு ஹோமா இல்லை கோயிங் டு கேரளாவான்னு தெரிலங்க. வெஸ்ட் கோஸ்டல் ரோடை ரீச் பண்ணிடலாமா என்னன்னு தெரியல. ஓ இன்னும் லாஸ்ட் டைம் வந்தப்போ தாங்க நம்ம பிளாக்பேர்டில் இன்னொரு பெரிய குழி இருந்து தெரியாமல் அங்கன்னு விட்டாங்க. அநேகமாக இந்த குழி தானா? இல்லையே, அது சென்ட்ரலில் இருந்துச்சு. இந்த குழின்னு நினைக்கிறேன். வேலை முன்னால் வெஹிக்கிள் போகுது. அந்த டயரோட அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ப்ரோஸ் என்னை விட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் மன்னவனூர் வரைக்கும் போகணும். ஏன் அப்படி பார்க்குறேன்? ஐயோ விடுங்கடா, முடியல கைஸ். இறங்கி தான் செக் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் பிளேஸ் டு செக் த மை ஆங்கிள். உமால பிளாக் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு கழுவி ஊற்றுறீங்களே. காய்ஸ் கொடைக்கானலில் இருக்க பெஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம மன்னவனூர். ஸோ செம்ம கிளைமேட்டாக இருக்கும், ப்ளஸ் வியூ பாயிண்ட்லாம் பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் கைஸ் வேகமாக போயிட்டுருவோம் கைஸ். ஸோ அந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கிள் சூப்பராக வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தான். மேலே வேர்க்கட்டங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஹெல்மெட்டில் உரசின்னு இருக்கும். செம்ம வைப்பாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. இன்னும் வைப்பு முடியவே இல்லைங்க. ப்ரோஸ் என்னை விடுவீங்களா? லாரி ப்ரோ யாராச்சும் வரீங்களா? என்ன ப்ரோ சகையே காமிக்க மாட்டுற? வேறு 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 லெவலாக இருக்குங்க ஐஸ்.
நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்தால் தான் அதெல்லாம் புரியும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்லைட். ஸோ ரொம்ப சேஃப்டியாக போகணும் கைஸ். ஸோ இந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி 1 இன்ச்சு போனால் கூட நம்ம பாறையில் முட்டிட்டு தான் கிடக்கணும். இந்த மாதிரி ரோட்டுக்கெலாம் அட்வென்ச்சர்ஸ் ப்ளஸ் நேக்கடு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆகி ஒரு பைக் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஐ திங்க் கவாசக்கி வெர்சிஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோட்டுக்கு அட்வென்ச்சரும் பண்ணலாம், இந்த மாதிரி கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுங்க இந்த மாதிரி ரோடுக்கு தாங்க நம்ம அட்வென்ச்சர்ஸ் பைக் கொஞ்சம் தேவைப்படும். ஸ்போர்ட்ஸ் பைக் நல்லா தூக்கி போடுது, குறுக்குலாம் கலண்டுரும் போடுங்க. அங்கேக்கங்க தண்ணி வலிஞ்சு ஓடிட்டுருக்கு, மரங்களோட வேர்கள்லேருந்து வருதாங்க. ஆமாங்க, சூப்பருங்க. பைன் மரம் இன்னும் முடியவே இல்லை, மன்னவனூர் வரைக்கும் பைன் மரமாக இருக்கும் போலங்க. ஐயோ, மன்னவனூர் போயிட்டு கொடைக்கானல் வரணுன்னால இருட்டிரும் போல காய்ஸ். நம்ம கொடைக்கானல் கிளைமேட்டு மாறிக்கினே இருக்குது காய்ஸ். திடீர்னு பனி பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு இது மாதிரி கருகம்முன்னு ஆயிடுது காய்ஸ். ஸோ நல்ல ஒரு ட்ரிப்பு தான் இது, செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் காய்ஸ் இந்த ரைடை. ரோடு தான் 90% ரோடு தாங்க காரணம் ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ரோடு மோசமாக இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். பாருங்கள் எந்த மாதிரி கார்னரிங் பண்ணிக்கிட்டு வா. இங்கே ரேஸ் ட்ராக்குக்கெலாம் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேணாங்க. என்னங்க யானை கீழே பிச்சு போட்டுச்சா? செடியெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்றும் கொடைக்கானலோட எண்டு பாயிண்ட்டை நோக்கி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இதுக்காங்கிட்டு ரூட் இருக்காது அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்பில் சொல்கிறாங்க கைஸ். ஸோ அந்த மன்னவனூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி டேனிங்கில் வந்து எப்போதுமே ஓவர்டேக் பண்ணிடவே கூடாது, அதுவும் ஹில்ஸில். இந்த மாதிரி டேனிங்கில் பண்ணலாம், ஆப்போசிட்டில் வர்றது ஓரளவு தெரியுதுல கைஸ். ஸோ இதுவும் ரிஸ்க்கு தான், பட் ஆனால் உங்களோட ஐக் லெவலை பொறுத்து இருக்குது கைஸ். இதெல்லாம் சளி பிடிச்சிருக்குங்க, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. உடம்புக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிக்குது அப்படின்ற ஃபீலிங்லாம் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுல்ல கைஸ். சடனாக பிளான் பண்ணி சடனாக வந்த ரைடு தான் கைஸ் இது. ஸோ ஒன் டேயில் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பட்ஜெட் ரைடு தாங்க இது. நம்ம பிளாக் பேர்டில் வந்திருந்தோம் அப்படின்னா லிட்டருக்கு 30 தான் தரும். இது பார்த்திங்கன்னா 55 to 60 தரும் கைஸ். மரம்லாம் பெருசாக இருக்குங்க, பார்ட்டிஸ்லாம் விறகு வெட்டிகிட்ருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆக போகுதுங்க. ஸோ கைஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி சன்செட்டை வந்து நம்ம மன்னவனூரில் பார்த்துட்டு ஸோ பிளான் பண்ணுங்க, சன்செட்டை ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பாட்டம் கேமரா வியூஸ் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கே பிடிச்சிருந்துச்சு, வரும்போது எடுத்திருந்தேன். ஸோ இங்கே அடிக்கடி விபத்து நடக்குமா, நிறையா போர்டு வச்சுருக்காங்க கைஸ். இந்த ரூட்லேருந்து வருது அநேகமாக, இந்த ரூட்லேருந்து வேற எங்கிட்டோ வழி இருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. பார்ட்டிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு சேகரிச்சிருக்காங்களா இல்லை மூலிகை சேகரிச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியல கைஸ், போயிட்டுருக்காங்க. இப்போ வெயில் அடிக்குதுலாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கம்முன்னு ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு பனி பெய்யும். என்னது வரையடியா? இந்த ஊர் பேர் வரையடியாங்க. ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. வா, செம்மறி ஆட்டு பண்ணையாங்க. மன்னவனூர் 2.1.6 கீழே போகணுமோ? இதுக்கு அங்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே காய்ஸ். போங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிரும் ப்ரோ. கவுஞ்சி மன்னவனூர் அங்கிட்டு போகணுமோ? ஆளே மன்னவனூர் எப்படி? அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? இங்கிட்ட ஒன்றும் இல்லையா? வியூ பாயிண்டா இருக்குல்ல? நாளை சோகமாக இருக்க, என்னாச்சு? சாப்பிட்டே இல்லையா? அழி வியூ பாயிண்ட் இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ காய்ஸ். அந்த சைடு போனால் போட்டிங் இருக்கான், நம்மளுக்கு தான் போட்டிங்லாம் பிடிக்காதுல காய்ஸ். நம்ம வியூ பாயிண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் காய்ஸ். ஆய் மாடு. ஸோ ப்ரோ சொன்னதை நம்பி ஸோ அதை நோக்கி தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். மன்னவனூர், ஐ எம் கம்மிங் ஃபார் யூ ப்ரோ. ஸ்கூல் முடிச்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க ப்ரோ. என்ன வேலையை வச்சுட்ருக்காங்க என்னன்னு தெரியலையே. மாடு எங்கள் மாடி வேகமாக ஓடிட்டுருக்கு. ப்ரோஸ் என்னை விட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடுவேன். சைடில் குத்திருமோ? வாவ்,
செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்லாம். ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து பறக்க விட்ருக்கலாமோ, ரொம்ப நாளான் இருக்குது காய்ஸ். மன்னவனூரில் ஏதோ செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க பசங்க. பட் ஆனால் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எம்மாடி பொம்மாலன் இருக்கு காய்ஸ். வாவ், வேறு லெவலுங்க. சப்பா, வாவ், இங்கே என்னமோ பயிரிடுறாங்கங்க, வெங்காயம் போலங்க. எவ்வளோ தூரம் கீழே போக போகிறேன்னு தெரியல. நம்ம சாட்டு போயிட்டே இருக்கோம். போய் பார்ப்போம். வீட்டில் போய் என்னங்க பண்ணுறது, மூளையில் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் தானே அது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் கீழே போயின்னே இருக்கோம். ஆமாம், இதான் வியூ பாயிண்ட்டா மன்னவனூரா? எல்லாமே படிக்கட்டு வேளாண்மை முறையில் எல்லாமே படிக்கட்டு வேளாண்மை முறையில் தாங்க பயிரெலாம் விளைவிக்கிறாங்க போல். வாவ், பெருசாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். போங்க ப்ரோ, கிராமமாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. மேலே மலையாங்க, கீழே ஃபுல்லாகவே சமவெளி ஃபுல்லாகவே பயிரிட்டுருக்காங்க. வெங்காயம், வாழை, நிறையா இருக்குது.